கார்த்திகை 2, 3 மற்றும் 4ஆம் பாதம், ரோகிணி நட்சத்திரம், மிருகசீரிஷம் 1, 2ஆம் பாதங்களை உள்ளடக்கிய ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்கள் எப்போதும் சிறிது சிரமப்பட்டு பெரிய லாபத்தை பெறக்கூடியவர்கள். ஜீவனஸ்தானத்தில் தன, வாக்கு மற்றும் குடும்பஸ்தானாதிபதியான புதன் மற்றும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாகவும் அமைந்துள்ள புதன் சுகாதிபதியான சூரியனுடன் இணைந்து தங்களுடைய ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் தங்களுக்கு தொழில் ரீதியாகவும் நட்பு வட்டாரங்கள் மூலமாகவும் மற்றும் இருக்கும் வேலை வாய்ப்புகள் மூலமாகவும் முன்னேற்றத்தையும் சிறப்பையும் அடையக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாசி மாதம் அமைகின்றது. அதோடு மட்டுமல்லாமல் தாங்களுக்கு பொருள் சேர்க்கை மற்றும் தாங்கள் எதிர்பாராத வரவுகள் தங்கள் கைக்கு வந்து கிடைக்கும். தங்களது செல்வாக்கு வேலை செய்யும் இடத்திலும் சரி, மற்றது அரசியல் போன்ற பொது ஈடுபாட்டில் உள்ளவர்களுக்கும் சரி, புதிய பொறுப்பையும் புதிய ஒரு நல்ல மதிப்பையும் உண்டு பண்ணக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாகும். மேலும் தங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு, அவருடைய எதிர்காலம் பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை உண்டு பண்ணி தருவார்கள். ரிஷபராசிக்காரர்கள் இதுவரையிலும் சொத்துக்கள் வாங்க வேண்டும், வீடுகள் வாங்க வேண்டும், இடம் வாங்க வேண்டும் என்பவர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு பொற்காலமாக அமைகின்றது. இந்த மாசி மாதம் அவர்கள் நினைத்த காரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல நிலையை ஏற்படுத்தி தருகின்றது. கிரகாச்சாரப்படி பார்த்தீர்களானால் உங்களுக்கு சொத்து சேர்க்கும் மற்றும் பொருள் சேர்க்கும் வாய்ப்பு இந்த மாசி மாதத்தில் அதிக வாய்ப்பை தருகின்றது. அதேபோல் அரசு அதிகாரிகளிடம் மேல் அதிகாரிகளினுடைய மதிப்பும் ஒத்துழைப்பும் உங்களுக்கு அதிகம் இருப்பதால் தாங்கள் நினைத்த இடமாற்றங்களையும் மேலும் பதவிகளையும் அடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. உங்களுக்கு மார்ச் 6ஆம் தேதி பாக்கியஸ்தானம் மற்றும் ஜீவனாதிபதியான சனி பகவான் லாபஸ்தானத்திற்கு பயிற்சியாவதால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு நிலையை எட்டக்கூடிய ஒரு பாதையை உண்டு பண்ணி தருவார். வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேற வேண்டும் என்று இருந்த ஆசையும் அக்கறையும் கூடி உங்களுக்கு நல்ல ஒரு நிலையை ஆட்டோமேட்டிக்காக உங்களை கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். கணவன் மனைவியிடையே இருந்த பிணக்கல்களும் சச்சரவுகளும் நீங்கும். மற்றும் வீட்டில் உள்ள பெரியவர்கள் முதியவர்களுக்கு தாங்கள் நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தரக்கூடிய வைத்தியங்களை செய்யும் வாய்ப்பு உண்டு. அதன் மூலம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைவார்கள். சகோதரர்கள் சகோதரிகள் போன்ற உறவுகளிடம் அன்பு மேற்படும். அதன் மூலம் உங்களிடம் வீட்டில் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஆரவாரமும் ஏற்படும்.